1974 அந்த காலத்திலையும் சரி, அதுக்கு பிறகு ஒரு 40-50 ஆண்டுகள் கழித்தும் இது பற்றியெல்லாம் தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. 100-150 வருஷமாக என்ன நடைமுறை இருந்ததோ அதுதான் இருக்குது. இந்த இந்துத்துவக்காரர்கள் சொல்லக்கூடிய இடத்துல போய் திருவிளக்கு ஒளி சுடர் ஏற்றுற வேலை கிடையவே கிடையாது. அது சிக்கந்தர் தர்காவை ஒட்டி இருக்குது. அதனால் இதுவரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. உச்சி பிள்ளையார் கோயிலில் சுடர் ஏற்றி வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பக்தர்கள், முருக பக்தர்கள் மகிழ்ச்சியாக முருகரை வழிபட்டு வருகிறவர்கள் வந்து விடுவார்கள். சிக்கந்தர் தர்காவுக்கு போகிற முஸ்லீம்கள் அவங்க போயிடுவாங்க. ஒரு சின்ன சச்சரவு கூட வந்தது கிடையாது, ஒரு சின்ன மோதல் கூட வந்தது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை எப்படியாவது அவர்கள் வடநாட்டிலே ராமர் கோயிலை வைத்து எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ அது மாதிரி இங்கேயும் சமய மோதல்களை ஏற்படுத்தி விட்டலாமா? பெரும்பான்மையினர் இந்துக்கள் தானே, அவர்களை கவர்ந்து விட்டால் எலெக்ஷனை நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த திட்டமிட்டு கொண்டு திராவிட பூமியாகிய, சமத்துவ பூமியாகிய, மனிதாபிமானமும் சகோதரத்துவத்தையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிற தமிழ்நாட்டில் அவர்கள் பிரவேசித்து விடலாம் என்று முனைகிறார்கள். அறிவாசான் பெரியார் சிலையே உடைப்போடு கூட ரெண்டொருத்தர் தைரியமாக சொன்னான். நான் உங்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நீ உடைக்கணும்னா சொல்லிட்டு வா. ஆம்பளை நீ ஆம்பளையோ பொம்பளையோ 2 பேரும் ஒன்று தான். நமக்கு ஈழத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் புலிகளை விட பெண் புலிகள் தான் அதிகமாக போர்க்களங்கள் ஜெயிச்சிருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி. நாங்கள் பெரியார் சிலையை உடைக்க போகிறோம் சொல்கிறியா? எந்த இடம்னு சொல்லு, எந்த நேரம்னு சொல்லு. இத்தனாம் தேதி இந்த இடத்துல பெரியார் சிலையை நாங்கள் உடைப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.